வெல்கம் டு செல்வி கிச்சன். இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: இந்த கப்ல 3 கப்பு பொரி, 1 கப்பு வெல்லம் மெஷர்மெண்ட். அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணியில வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு வெள்ளமா இருந்தா கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் பதியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன், வறுத்தது தோல் நீக்கிட்டு வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. பொரியை லேசாக வறுத்துக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் நம்பரா இருக்கும். நம்ம செய்யறதுக்குள்ள அப்போ நம்பரா இருந்தால் உள்ள பிடிக்க வராது. கொஞ்சம் சூடு பொரியலும் கை கொட்டமும் தெரியும். சூடு ஏறாது. தேங்காய் கொஞ்சமாக இது 2 பக்கம் போதுமானது. சூடு பண்ணி நல்ல முத்து பதம் வரணும். டங்குன்னு போடுவாங்க இல்லையா, அதாவது உருட்டிட்டு போட்டால் நல்லா சவுண்டு வரணும். கல் பதம், அந்த பதம் வரணும். அது வரைக்கும் பாவு வெல்லம் தான். இதை நான் இதுக்கும் வடிகட்டுவேன். எதுவும் இல்லை, இருந்தாலும் வடிகட்டு. கையில் வச்சு போட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுதான் பதம். தெரியுதா? இதில் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் வறுத்து தேங்காய் பொரி கொஞ்சமாக பொடி போட்டு கலக்கு.
கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் சூடு பொறுக்காதவங்க கொஞ்சம் லைட்டாக நெய்யை தொட்டு டக்கு டக்குன்னு லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட லைட்டாக பிடிச்சிடணும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச போதும், சூடு பொறுக்காது, ரொம்ப சூடும். இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்க. நம்ம வச்ச பாகுக்கும் அந்த பொரிக்கும் கரெக்டாக இருக்குது. பிடிக்கணும். முதல்ல கோடு மாதிரி பிடிச்சிக்கணும் சாமி. கோடு மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மீதியெல்லாம் ரொம்ப டைட்டாக உருட்டணும்னு அவசியம் இல்லை, அப்புறமா ஊற்றிக்கலாம். சூடு ஆறுறதுக்குள்ள பிடிக்கணும். நெய் தொட்டால் கொஞ்சம் சூடு தெரியாது. இதில் 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லத்துக்கு வந்து 17 உண்டை வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக பிடிச்சிங்கன்னா ஒரு 25 உண்டை வரும். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிக்கவே எனக்கு 17 உண்டை வந்திருக்கு 3 கப் பொரிக்கு. சுடதான் செய்யும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெடி. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்துருக்கு, நல்லா இருக்கு. பசங்களுக்கு வீட்லேயே நம்மளே பண்ணி கொடுத்துலாம் உடனே. இதுதான் இல்லை, வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக. இது வந்து கெடுதல் எதுவுமே கிடையாது, உடனே பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது உங்களுக்கு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.